1921 பாரதியார் இறந்துட்டார். இறந்து போன ஒரே வாரத்தில் பாரதிதாசனுக்கு முதல் மகள் பிறந்தாள். முதல் மகளுக்கு பாரதி என்பது பெண்ணோட பெயர். பாரதினா சரஸ்வதியின் பொருள் தான். பாரதியின் பெயர் வைக்க விருப்பம். ஆனா எப்படி நான் என்னுடைய ஐயர் பெயரை சொல்வேன்? அவ்வளவு ஆசிரியப்பட்ட குருபக்தி. பாரதினா சொல்ல மாட்டார், பாரதிதாசன் ஐயர் தான் சொல்லுவார். ஐயர்னா ஆசிரியர்னு பொருள். இன்றைக்கு வடார்காடு மாவட்டத்தில் எல்லாம் ஐயர் வந்தாரான்னா ஆசிரியர் வந்தாரான்னு பொருள். அன்றைக்கெல்லாம் பார்ப்பனர்கள் எழுத்தாங்க, பாரதியாரை எழுத்தாங்க. ஏன்னா அவர் எழுதின பாட்டு அவ்வளோ முற்போக்கான பாட்டு. முன்னால் ஐயர் எல்லாம் வேதம், அவர் மூன்று மழை பெய்யும் மழை மாதம், இந்நாளிலே பொய்மை பார்ப்பார், இவர் ஏறு செய்தும் காசு பெற பார்ப்பார், பேராசை காரணடா பார்ப்பான், பெரியதுரை எண்ணில் உடல் வேட்பான், யாரானாலும் கொடுமை செய்வான், பணம் மல்லியிடவில்லை எனில் வைவான். இப்படி எல்லாம் எழுதினவர் யாராச்சும் சேர்த்துக்குவாங்களா? அப்படி இருந்த பொழுதுதான் பாரதியார் உலக கவி என்று எழுதி பாரதியாரை நிலைநிறுத்தியவர் பாரதிதாசன். எங்க ஐயர் மாதிரி ஐயர் கவிதைக்கு இழுக்கு இழைப்பார் உண்டோன்னு அப்படி கொதிச்சார். ஐயர் கவிதைக்கு இழுக்கு இழைப்பார் உண்டோ? ஐயர்னா பாரதியார். எங்க ஐயர் எழுதியிருக்கிறார் ஞானரதம். அது மாதிரி எழுதுறதுக்கு யாராச்சும் உண்டா? பாஞ்சாலி சபதம் இணை ஒன்று உண்டா? கண்ணன் பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஞானரதம் போல ஒன்பது பாடுதற்கு நாட்டினிலே ஆளில்லை, கண்ணன் பாட்டு போல்நவில கற்பனைக்கு போவதெங்கே, புதிய நதி பாஞ்சாலி சபதம் போல தேன் இனிப்பில் தருபவர் யார்? எங்கள் பாரதியார். சொல்லி அவரை நிலைப்படுத்தியவர் பாரதிதாசன். எதிர்த்தவர் கல்கி. எதிர்த்தவர்கள் எல்லாரும் இந்த குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான். காரணம், ராமாயணம் பொய் என்று எழுதியவர் பாரதியார். அதெல்லாம் பெரும்பாலும் போனதில்லை, அதெல்லாம் யாரும் பேசுறதே இல்லை. ஒரு 7-8 பாட்டை வச்சு திரும்ப அதையே பேசிட்டு இருப்பாங்க. செந்தமிழ்நாடு நும்போதி நீலே ஆடுங்க கொஞ்சம், ரொம்ப தேனும் இந்த பாய் இந்த காது நிலையை நிறுத்துங்க கொஞ்சம், இப்படிதான் போயிட்டு இருக்கேன். கடலினை தாண்டிய குரங்கும் வெங்கணல் இடை பிறந்ததோர் செல்விதழ் பெண்ணும் வடமழை தாழ்ந்ததினாலே தெற்கில் வந்து சமன் செய்த குட்டை முனி மகத்தியன் நதியினுள்ளே முழுகி போய் வந்த நாகர் உலகிலோர் பாம்பின் மகளை விதியுற வேமனம் செய்த பிறர் வீமனும் பொய் என்று தெளிவுற கண்டோம். யார் எழுதுனா? பாரதிதாசன் இல்ல, பாரதியார். கவிதை கடல்ல வேணும் அக்கதைகள் பொய் என்று தெளிவுற கண்டோம். குவிதனில் வாழ்நெறி காட்டி நம்மை போதிக்கும் கட்டுக்கதைகள் அவைதான். கட்டுக்கதை சில நீதிகளை சொல்ல வந்தது. அதை போய் உண்மை வரலாறு நினைச்சுக்கிட்டு ஸ்ரீராம ஜெயம் ஆயிரம் எழுதுங்கள், ராமருக்கு கோயில் கட்டுங்கள், மசூதி இருந்தால் இடித்து விட்டு கட்டுங்கள். இப்போ அந்த பாரதியை சரியா காட்ட மாட்டாங்க. பாரதியை காப்பாற்றியது 2 பேர். ஒருவர் பாரதிதாசன், இன்னொருவர் வா ராமசாமி ஐயங்கார். ஒரு ஐயங்காரெல்லாம் போட்டுக்க மாட்டார். அறிஞர் அண்ணா அவரைத்தான் அக்கரகாரத்தை அதிசய மனிதர் என்றார். பாரதியாரே சொல்லிட்டார். பாரதிதாசனை பற்றி பாரதியார் 3 கட்டுரை எழுதியிருக்கிறார். அண்மையில சிக்காகோவில் பேசுறப்ப கூட சுவை வியந்து கேட்டார், பாரதியார் எழுதியிருக்காருங்களா பாரதிதாசனை பத்தி 3 கட்டுரைங்களா, எனக்கு வேணுமே அப்படின்னார். அப்படிதான் அந்த இருக்கு. 3 கட்டுரை எழுதியிருக்கிறார். காற்றும் கனக சுப்புரத்தனமும் இன்னும் 3. பாரதியாருடைய நூல்கள் நாட்டுடைமையான போது முதல்ல நாட்டுடைமையாகாத அப்பெல்லாம் உலகத்திலேயே ஒரு கவிஞருடைய நூல் நாட்டுடைமையானது பாரதியாருக்கு தான். உலகத்திலே எடுத்த உடனே நாட்டுடைமையாகாது. எடுத்த உடனே அரசுடைமை, அரசாங்கத்துக்கு மட்டும் உரிமை 5 ஆண்டுகளுக்கு அரசு மட்டும் போட்டுக் கொள்ளலாம். அப்புறம் நாட்டுடைமை யார் வேணாலும் போட்டுக் கொள்ளலாம். அப்படிதான் வச்சிருந்தாங்க பாரதியாருக்கு. அப்ப அரசை வெளியிடும். அப்படி வெளியிடுகிற பொழுது பாரதிதாசனை பற்றி பாரதி எழுதிய கட்டுரைகளெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டாங்க. பற்றாதீங்க, இந்த பாரதிதாசன் சுயமரியாதைக்காரன், பெரியார் கட்சிக்காரன், திராவிட கழகம், அவனுக்கு ஒரு புதிய போட ஏற்படுத்திட வேண்டாம், ஒதுக்கியிருக்க என்று சொன்ன பொழுது வாராவா இருந்து பாரதி எழுதியது யார் ஒதுக்குவது எடுத்து இணைச்சிட்டார். அரசு வெளியீடா வந்துருச்சு. பாரதிதாசனை பற்றி எழுதிய கட்டுரை அரசு வெளியீடா வருவதற்கு காரணமானவர் வாரா. அந்த பாரதியார் சொன்னார், என்னுடைய உரைநடைக்கு வாரிசு வாரா, என்னுடைய கவிதைக்கு வாரிசு கனக சுப்புரத்தனம். 50 பேர் பாரதிதாசன் பேர்லாம் கிடையாது. என்னுடைய கவிதைக்கு வாரிசு கனக சுப்புரத்தினம். ஏன் அறிஞர்களை பற்றி பேச வேண்டும்?
எங்கேயோ நியூஜெர்சியில் உட்கார்ந்து கொண்டு நியூயார்க் அருகில் உட்கார்ந்து கொண்டு இந்த பார்சிபேடியில் உட்கார்ந்து ஏன் பேச வேண்டும்? எந்த சமூகம் அறிஞர்களை போற்றுகிறதோ அந்த சமூகத்தில் தான் அறிஞர்கள் அடுத்தடுத்து அணி அணியாய் உருவாகி கொண்டிருப்பார். இல்லை என்றால் வற்றி போய்விடும் அந்த அறிவு மரபு. இனி அடுத்த நூற்றாண்டுக்கு வேண்டியது அறிவியல் தொழில்நுட்பம் தானாக வந்துடும். ஆனால் அற உணர்ச்சி என்பதும் அன்புணர்ச்சி என்பதும் பாச உணர்ச்சி என்பதும் மங்கிக் கொண்டே வருகிறது. இந்த மனித உறவுகளை மேம்படுத்த வல்லது இலக்கியம் மட்டுமே. இலக்கியம் இருந்தால் மட்டும்தான் மனிதன் மனிதனாய் இருப்பான். ஏன் திணை அமைப்பு, ஏன் தமிழ்ச்சங்கம், ஏன் வட அமெரிக்க தமிழ்ச்சங்கம் கூட்டம், எதற்காக இத்தனையும்? நமக்கு சோறு போடுவது மென்பொருள், அதே சாப்பிட முடியாது. இலக்கியம் இதயத்திற்கு. நாம் படிக்கின்ற மற்ற துறை, வெவ்வேறு துறையில் இருக்கிறோம். நாம வங்கித்துறை, மருத்துவர், மென்பொருள் ஏராளமாக இருக்கிறோம். எல்லாம் சப்ஜெக்ட்ஸ், அதெல்லாம் மூளைக்கு. லிட்ரேச்சர், இலக்கியம் இதயத்திற்கு. மனிதனுக்கு மூளையும் வளரணும், இதயமும் வளரணும். ரெண்டும் வளர்ந்தால் மனிதனாயிருப்பான். இல்லை என்றால் அறிவுள்ளவனாயிருப்பான், அறிவுள்ள அரக்கனாயிருப்பான். இன்றைக்கு அறிவுள்ள அரக்கர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். இலக்கியத்தை மறந்த ஒரு சமூகம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் வெறும் புராணம் தான், வாட்ஸ்அப்பை மட்டும் பார்த்தா போதும். அப்படி ஒரு சமூகம் வந்திருக்கு. இலக்கியம் தான் அப்படியே அந்த பாச உணர்வை பசுமையாக வைத்திருக்கும்.